மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, எப்படியெல்லாம் தோல்வியுற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்க ரிஷிவந்தியம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க அந்த தொகுதியை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 14 முறை தேர்தல்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் 14 முறை தேர்தல்களில் இந்த தொகுதியில் இந்திய தேசிய காங்கிரஸும் திமுகவும் ஒரு சர்வ பலத்தோட, அதாவது பாதி பலத்தோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். காங்கிரஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1962, 1977, 1980, 1984, 2006ங்கிற வாக்கில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 1967, 1971, 1989, 2016, 2021ங்கிற வாக்கில் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 1996, 2001ல் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்துல அதிமுக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க 1991ல். அதே மாதிரி தேமுதிகவும் ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க 2011ல். இந்த தொகுதியில் 2011ல் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதியில் 14 முறை தேர்தல்களில் இந்திய தேசிய காங்கிரஸ் 5 முறையும், திமுக 5 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக தேமுதிக ஒரு முறையும் இந்த இடத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரிஷிவந்தியம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016, 2021 தேர்தல் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2016ல் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. கே கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 92,607 வாக்குகளும் 47.30% பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தண்டபாணி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 72,104 வாக்குகளும் 36.80% பெற்று இந்த இடத்துல அவர் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது மக்கள் நல கூட்டணி சார்பாக தேமுதிக சார்பில் வின்சென்ட் ஜெயராஜ் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 14,239 வாக்குகளும் 7.3% இந்த இடத்துல அவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நல கூட்டணின்னு தெரியும். 2016ல் தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஐ, சிபிஎம், மதிமுக அப்புறம் மற்றும் பல சில கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த தேர்தலை 2016ல் சந்திச்சாங்க விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமக அந்த இடத்துல தனித்து போட்டிக்கிட்டு KP பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 8,148 வாக்குகளும் 4.2% பெற்று இந்த இடத்துல அவங்க தன்னிச்சையாக ஒரு 8,148 வாக்குகள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா திமுக தான் மறுபடியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே கே கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 1,13,912 வாக்குகளும் 53.60% வாங்கி மிகப்பெரிய அளவில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அதாவது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரான SK சந்தோஷ் அவரை விட 35,000 45,000 வாக்குகள் அதிகமாக 40,000 வாக்குகள் அதிகமாக அவர் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த வகையில் அதிமுக பொறுத்த மட்டும் சந்தோஷ் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 72,184 வாக்குகளும் 33.90% மட்டும்தான் இந்த இடத்துல பெற்று அவர் தோல்வியை தழுவிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் சார்பில் சுரேஷ் மணிவண்ணன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு 12,066 வாக்குகளும் 5.7% பெற்று இந்த இடத்துல அவர் 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இந்த இடத்துல பிரபு அப்படிங்கிறவர் போட்டிட்டு 10,387 வாக்குகளும் அவங்க 4.9%, அதாவது 5% வாக்குகள் பக்கமாக வாங்கி அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வாக்குகளை சரிச்சு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ரிஷிவந்தியம் மக்களவை தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2019, 2024 எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019ல் இந்த இடத்துல அதிமுக 52,210 வாக்குகளும் 24.79% பெற்று இந்த இடத்துல அவங்க ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இவங்களை எடுத்து போட்டியிட்ட திமுக வேட்பாளரான 1,24,121 வாக்குகளும் 58.93% வாங்கி மிக பெரிய அளவில் அவங்க வாக்குகள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்கூடா தெரியுது. அடுத்து நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 2019 தேர்தலில் 5,646 வாக்குகளும் 2.68% வாங்கி இந்த இடத்துல அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024 கடந்த ஆண்டு நடந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2024 பொறுத்தப்பட்டில் இந்த இடத்துல அதிமுக தனிச்சு 87,092 வாக்குகளும் 37.31% பெற்றிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வாக்குகள் வந்து ரிஷிவந்தியம் தொகுதியில் அதிமுக இந்த தடவை விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷிவந்தியம் தொகுதி கொஞ்சம் பெரிய தொகுதி என்று கருதப்படுறது காரணத்தினால இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அதிமுக தன்னிச்சு வாக்குகள் வாங்கியிருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா கருதப்படுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக இந்த இடத்துல பல கூட்டணி கட்சிகளோட இணைந்து 98,212 வாக்குகளும் 42.08% வாங்கி இந்த இடத்துல அவங்க
அந்த இடத்துல வெற்றியும் பெற்று கள்ளக்குறிச்சி தொகுதியை அவங்க கைப்பற்றியிருந்தாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப கூட்டணி கட்சிகளோட இணைந்து அவங்க 1,00,000 வாக்குகள் பக்கமா வாங்கியிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்டிஏ கூட்டணி சார்பா பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக 8,169 வாக்குகளும் 3.5% மட்டுமே இந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய அளவுல வாக்கு சரிவுகள அவங்க சந்திச்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப என்டிஏ கூட்டணிக்கு ரிஷிவந்தியம் தொகுதி அந்த அளவுக்கு சோபிக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி 2016ல அதே 848 வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாரி இந்த இடத்துல 8,169 வாக்குகள் தான் 2024லயும் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தனிச்சு இந்த இடத்துல 12,833 வாக்குகளும் 5.5%, அதாவது என்டிஏ கூட்டணியை விட 5,000 வாக்குகள் எச்சாவே அந்த இடத்துல வாங்கி மிகப்பெரிய அளவுல வாக்குகள அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதி தேர்தல்கள் 4 தேர்தல்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில 4 தேர்தல்கள்ல 2016 அதிமுக சார்பில 2016ல 36.80%, 2019ல 24.79%, 2021ல 33.90%, 2024ல 37.31% வாங்கியிருக்காங்க. அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதியில ஒரு 35% வாக்குகள் கூட்டணி கட்சிகளோட இணைந்து அவங்க செயல்பட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த தடவை 2024 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 37.31%, அதாவது தன்னிச்சு போட்டியிட்டே அந்த இடத்துல மிகப்பெரிய வாக்குகளை 2024 அவங்க பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திமுக பொறுத்தமட்டில் 2016ல 47.30ஆகவும், 2019ல 58.93ஆகவும், 2021ல 53.60ஆகவும், 2024ல 42.08% தான் இந்த இடத்துல வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல வாக்குகள் மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக இந்த தடவை அவங்க எப்படி கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அடுத்து நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 0.40%, 2019ல 2.68%, 2021ல 5.7%, 2024ல 5.5% வாங்கி அவங்க 5%க்கு மேல வாக்குகள் வாங்குறதுக்கு ரிஷிவந்தியம் தொகுதியை தயார்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழருக்கு இங்க குறிப்பிட்ட அளவு சொற்பமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதி வாக்காளர் நிலவரங்களை பத்தி பார்த்துருவோம். அந்த வகையில இந்த இடத்துல மொத்த வாக்காளர்கள் 2,68,761 வாக்காளர்கள் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல ஆண்கள் பார்த்தீங்கன்னா 1,35,388 ஆண்களும், 1,33,317 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த இடத்துல பெண்களை விட ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். 3ஆம் பழனித்தவர்கள் இந்த இடத்துல 56 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறம் 18 வயசு ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் 45,761 ஆண்களும், 45,061 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் மிடில் ஏஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 57,946 ஆண்களும், 57,060 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்க ஓல்டேஜர்ஸ் சொல்லப்படுறவங்க 31,681 ஆண்களும், 31,196 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில மிடில் ஏஜர்ஸும் யங்ஸ்டர்ஸ்ல ஆண்கள் கொஞ்சம் அதிகமா இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில ஆண்கள் சதவீதம் அதிகமா இருக்கு. அடுத்து ரிஷிவந்தியம் தொகுதி வாக்கு சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கடந்த 8 தேர்தல்கள்ல 1989ல 80.40ஆகவும், 1991ல 67.50ஆகவும், 1996ல 67.70ஆகவும், 2001ல 62.30ஆகவும், 2006ல 68.80ஆகவும், 2011ல 82.90ஆகவும், 2016ல 79.20ஆகவும், 2021ல 83.60ஆகவும் இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வகையில பார்க்குறப்ப 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் கள்ளக்குறிச்சியில் இருக்க ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 81.90% வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வகையில இந்த தேர்தல் ஆணையமும் சரி, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, எல்லா வாக்காளர்களும் சரி 100% வாக்காளர்கள் பதிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியுடைய முக்கிய நோக்கமாக கருதப்படுது. பார்த்துட்டீங்க அப்படின்னா ரிஷிவந்தியம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு சதவீதம் என்ன 2026ல இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல திமுகக்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில திமுக தான் இந்த இடத்துல மீண்டும் வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்னதான் இந்த இடத்துல விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு தேமுதிகக்கு மிகப்பெரிய பலம் இருந்தாலும் அவர் இப்போ நம்மளோட இல்ல காரணத்தினால இந்த இடத்துல திமுக மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. அது ரிஷிவந்தியம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கோட்டைனே நம்ம சொல்லலாம். அந்த வகையில 2026ல 39.88%, 87,787 வாக்குகளும் இந்த இடத்துல திமுக 2026 தேர்தலில் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆக மொத்தத்தில் பார்க்குறப்ப திமுகக்கு இந்த தொகுதியில வெற்றி முகம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிகப்பெரிய சற்று பலவீனமா தான் இருக்காங்க. அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா மறைவுக்கு பின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல பிரச்சனைகள் இப்போ கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுகக்கு மிகப்பெரிய
மிகப்பெரிய அளவில நெறைய ட்ராபேக் வந்து அவங்களோட கட்சியிலேயே இருக்க காரணத்தினால, அவங்க அதெல்லாம் எப்படி சமாளிச்சு இன்னும் 6 மந்த்ஸ் இருக்கு. 6 மந்த்ஸ் டூ 7 மந்த்ஸ் எலக்ஷனுக்கு இருக்க காரணத்தினால, ரிஷிவந்தியம் தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவோட பழம்பெரும் கோட்டையா இருக்க காரணத்தினால, அதிமுக 31.79% 69,977 வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம் எப்பயுமே இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 2021 தேர்தல்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டிடிவி தினகரன் அவர்களால தான் அதிமுக பல பகுதிகள்ல தோல்விய தழுவியிருக்கிறாங்க. ஸோ நாம் தமிழரோட எழுச்சியும் அவங்களோட தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதுக்கு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது இந்த வீக்ல இல்லன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு 7.24% 15,946 வாக்குகளும் இந்த 2026 தேர்தலில் ரிஷிவந்தியம் தொகுதியில பெறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவங்க தன்னிச்சையா தான் நின்னு இப்போதைக்கு தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேர்தலோட அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, தனிமையே அவங்க விரும்பிட்டு இருக்க காரணத்தினால, நாங்க தனிச்சு தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிறதுல அவங்க உறுதிப்பட இருக்க காரணத்தினால, 7.24% வந்து இங்க வாக்குகள் வாங்குறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்கிற தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷிவந்தியம் தொகுதி அவங்களுக்கு ஒரு 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 நல்ல ஸ்டாண்ட் பையா குடுக்க போறத நம்மளால மறுக்க முடியாது. அந்த வகையில 18.73% வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தொகுதியில வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 41,223 வாக்குகள் வந்து இந்த தொகுதியில வாங்குறதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதோட எகெய்னஸ்டா இருக்கிற கட்சி பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவா தான் இருக்குங்கிறத அவரு உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்க காரணத்தினால, எல்லாருமே விஜய் அவர்களின் பக்கம் சாயறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத இப்போ நம்ம நியூஸ்ல, சேனல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில என்ன நடக்கும்? எப்படி நடக்க போகுது? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம அனலைஸ் வந்து ஒரு பேசிக் அனலைஸ் தான். ஸோ அத வந்து 2026 தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்றப்ப கூட நம்மளால அத பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா, இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அடுத்ததா பார்த்துட்டீங்க அப்படின்னா, 2026 தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்த பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி பாஜக, பாமக, தேமுதிக, தமிழக மாநில காங்கிரஸ்கெல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா 31.79% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில பாஜக அவங்க ஒரு நிலைப்பாடோட இருக்காங்க. தமிழகத்தில் எப்படியாச்சும் நம்ம காலூன்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்குல முன்னாள் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய அளவுல 2024 தேர்தல்ல தன்னிச்சு நம்மளோட வெற்றியை காமிக்கணும், நம்மளோட பலம் என்னங்கிறத இந்த தமிழ்நாடு பார்க்கணும் அப்படிங்கிறத அவர் மிகப்பெரிய அளத்துல வாக்கு வங்கியை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதிமுகவுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாவும் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அதிமுகவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன பையனோட எதிர்பார்ப்பு. ஒரு தொண்டனா இருந்தா நான் அதுதான் யோசிப்பேன் அப்படிங்கிறதும் இந்த கட்சிக்காரங்களுக்கு நான் கூறுற ஒரு சின்ன கோரிக்கையா நான் வச்சுக்கிறேன். ஏன்னா, நான் அனலைஸ் பார்த்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வந்து 2021லயே ட்ராபேக் சந்திச்சிருக்காங்க. அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தாங்க. ஸோ இப்ப யாரும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ, மிகப்பெரிய அளவுல நம்ம அதிமுக காரங்களா இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா உழைத்து வாழ வேண்டும். நம்ம என்னன்னா, நம்ம செகண்ட் இடத்துக்காக நம்ம போராடல அதிமுக காரங்களே. நாம வந்து வெற்றி பெறதுக்கு போராடணும். ஸோ இத நான் சொல்றேன். என்னோட வயசுக்கு நான் இத சொல்றேங்கிறது கொஞ்சம் கில்ட்டியா இருந்தாலும், ஆனா நான் இத சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அதிமுக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கூடி நின்னா யாராலயும் அடிச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதிமுகவுக்கு வந்து பலம் சேர்க்கும் தொகுதிகள்ங்கிறத நம்ம பின்னாடி அனலைஸ் பண்ணி நம்ம குடுக்கலாம். ஆக மொத்தத்துல அதிமுக கூட்டணிக்கு 31.79% வாக்குகள் 2026ல ரிஷிவந்தியம் தொகுதியில பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து திமுக கூட்டணியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட தான் அவங்க இந்த ஒரு 8 வருஷமா நடைபெற்றுட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப அந்த கூட்டணி 39.88% வாங்குறதுக்கு ரிஷிவந்தியம் தொகுதியில வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ ஆக மொத்தத்துல திமுக கூட்டணிக்கு இந்த தொகுதி ஒரு பரிச்சயமான தொகுதி தான். ஸோ அத வச்சு பார்க்குறப்ப திமுக கூட்டணியால இந்த தொகுதியில வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7.24% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த வகையில பார்க்குறப்போ இது வந்து ஒரு சிங்கிள் டிஜிட்டா இருந்தாலும் நாம் தமிழருக்கு அவங்க வந்து நான் பொறுமையா தான் இருப்பேன், தனிமையா தான் இருப்பேன் அப்படிங்கிறதுல ஒரு உறுதிப்பாடோட இருக்க காரணத்தினால, இந்த தொகுதியில கூட்டணி கட்சிகளோட அவங்க எப்பயுமே சேரத்துக்கு வாய்ப்பு இல்ல, விருப்பம் இல்ல அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ செகண்ட் ஜெனரேஷன்ங்கிற மாரி, அதாவது அதிமுக, திமுகக்கு அப்புறம்
தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது நம்ம மாறப்போகிற காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா திராவிட கட்சிகள் இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பல இஷ்யூஸ்ல இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி அவங்க புது ஜெனரேஷனுக்கு மாறி வரத்துக்குள்ள இவங்க 2 பேரும் வளர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப நாம் தமிழருக்கு இந்த இதில 7.24% வாக்குகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகள் இன்னும் உறுதியாகாத நிலையில, ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெள்ளத் தெளிவா சொல்லியிருக்க காரணத்தினால, டிடிவி அவர்களும், ஓபிஎஸ் அவர்களும், சசிகலா தரப்பினரும் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க நாங்க டிடிவி அந்த விஜய் அவர்களோட நம்ம போ முடியாது. நாங்க போனா என்ன தப்பா? அப்படிங்கிற மாரிலாம் அவரு நெறைய இஷ்யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு உள்ள இணைஞ்சிட்டாரு அப்படின்னா, இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில சின்ன எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அந்த அளவுக்கு வாக்குகள் இல்லனாலும், அவிங்களால இவிங்க கொஞ்சம் டிஃபெக்ட்டா வந்து அதிமுக கூட்டணி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆக மொத்தத்துல தன்னிச்சு இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் 18.73% வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட திறமையை பொறுத்து தான் இந்த தொகுதி மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த கட்சிக்காரங்க எப்படியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் மாறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா மட்டும்தான் இந்த தொகுதியோட உண்மை நிலவரம் தெரியும். ஸோ அது நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புற மக்களே. இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கங்க. நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் உங்க கைகளுக்கு வர மாரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.